ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வேலையில் கூட கர்த்தர் எனக்கு செய்த நன்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அநேக தரம் ஜீவனோடு இருப்பேனா மறித்து போயிடணுன்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தது ஏராளம். அவன் ஸ்தோத்திரம். அநேக தடவைகள் அப்படி ஆயிருக்கு. ரொம்ப ரீசெண்டாக சொன்னால் 2023 கடந்த வருஷத்தில் எனக்கு ஒரு இருமல் வந்துச்சு. அதோட இந்த வாய்ஸ் போயிடுச்சு. பேசவே முடியாத ஒரு நிலைமை. ஒரு ஆப்பிடைட் இல்லை, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி 3 வீக்ஸ் போகுது எனக்கு. அந்த கஷ்டத்தில் நான் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் மறுபடியும் எனக்கு ஜீவனை கொடுத்தார். நான் எப்பொழுதும் அறிக்கையிடுறது அதுதான். நான் மறிக்கையில்லாம் நான் ஜீவிக்கும். தெய்வத்தின் பிரவர்த்திகள் வர்ணிக்கும். ஐ வில் நாட் டை, ஐ வில் லிவ். தட் இஸ் சங்கீதம் 118 வாக்கியம். அதை எப்பொழுதும் நான் சொல்லுவேன். ஆனாலும் எனக்கு நான் ஜீவிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. ஆண்டவரை துதிக்கிறேன். ஆமீன். இந்த வாய்ஸ் மாதிரி எனக்கு கிடையாது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் நான் பாட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பழைய வாய்ஸோடு நான் ஒரு பாட்டு பாடினேன். ஆண்டவருக்கு என்னை நான் மறுபடியும் சமர்ப்பித்து நான் பாடின பாட்டு அது அந்த பாடலில் நான் வெளியிடுறதுல ஒரு மியூசிக்லாம் இல்லை. அதில் நான் பாடினது அப்படியே வரும். பரிசுத்தாவியில் ரொம்ப நான் பாடின பாட்டை உங்களுக்கு முன்னதாக நான் அதை பப்ளிஷ் பண்ணுறதுல நான் சந்தோஷம் அடைகிறேன். மீன் ஜீவனை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்காக ஜீவிப்பேன் என்று என்னை மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன். ஆமென். அர்ப்பணித்தேனையா, என்னை அர்ப்பணித்தேனையா, அர்ப்பணித்தேனையா, என்னை அர்ப்பணித்தேனையா, முழுமையா என்னை உம் கரத்தில் இன்று அர்ப்பணித்தேனையா, முழுமையா என்னை உம் கரத்தில் இன்று அர்ப்பணித்தேனையா. மாயையாய் தோன்றும் இவ்வுலகம் மாயமாய் ஒரு நாள் மறைந்துவிடும். மாயையாய் தோன்றும் இவ்வுலகம் மாயமாய் ஒரு நாள் மறைந்துவிடும். மாறாத அன்பான தேவன் தாமே மறையாத வாழ்வுக்கு அழைத்து செல்வார். மாறாத அன்பான தேவன் தாமே மறையாத வாழ்வுக்கு அழைத்து செல்வார். அர்ப்பணித்தேன் ஐயா, என்னை அர்ப்பணித்தேன் ஐயா, அர்ப்பணித்தேன் ஐயா, என்னை அர்ப்பணித்தேன் ஐயா, முழுமையா என்னை உம் கரத்தில் இன்று அர்ப்பணித்தேன் ஐயா, முழுமையா என்னை உம் கரத்தில் இன்று அர்ப்பணித்தேன் ஐயா. ஜீவனை எனக்காய் தந்தீரே, சிலுவையிலே நீர் மறித்தீரே. ஜீவனை எனக்காய் தந்தீரே, சிலுவையிலே நீர் மறித்தீரே. உம் அன்பு பெரிது, உம் தியாகம் பெரிது, உம் பாதமே என் புகலிடமே. உம் அன்பு பெரிது, உம் தியாகம் பெரிது, உம் பாதமே என் புகலிடமே. அர்ப்பணித்தேன் ஐயா, என்னை அர்ப்பணித்தேன் ஐயா, அர்ப்பணித்தேன் ஐயா, என்னை அர்ப்பணித்தேன் ஐயா, முழுமையா என்னை உம் கரத்தில் இன்று அர்ப்பணித்தேன் ஐயா, முழுமையா என்னை உம் கரத்தில் இன்று அர்ப்பணித்தேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுமே. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுமே. பரமனின் முகத்தை தரிசிக்கவே பாக்கியம் எனக்கு தந்திடுமே. பரமனின் முகத்தை தரிசிக்கவே பாக்கியம் எனக்கு தந்திடுமே. அர்ப்பணித்தேன் ஐயா, என்னை அர்ப்பணித்தேன் ஐயா,
அர்ப்பணித்தேனையா, என்னை அர்ப்பணித்தேனையா, முழுமையா என்னை உம் கருத்தில் இன்று அர்ப்பணித்தேனையா, முழுமையா என்னை உம் கருத்தில் இன்று அர்ப்பணித்தேனையா. மேகத்தின் மீதே இயேசுராஜன் வேகமாய் மீண்டும் வருவாரே, மேகத்தின் மீதே இயேசுராஜன் வேகமாய் மீண்டும் வருவாரே, ஆயத்தமாகி அவருடனே ஆனந்தமாய் சேர்ந்து வாழ்வேனே, ஆயத்தமாகி அவருடனே நான் ஆனந்தமாய் சேர்ந்து வாழ்வேனே. அர்ப்பணித்தேனையா, என்னை அர்ப்பணித்தேனையா, அர்ப்பணித்தேனையா, என்னை அர்ப்பணித்தேனையா, முழுமையா என்னை உம் கருத்தில் இன்று அர்ப்பணித்தேனையா, முழுமையா என்னை உம் கருத்தில் இன்று அர்ப்பணித்தேனையா. ஆல் க்ளோரி டு காட். ஆமீன். 2006 கர்த்தர் கொடுத்த பாட்டாக்கும் இது. ஆமீன். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 18 வருஷம் ஆச்சு இல்லையா? ஆமீன். ஸ்தோத்திரம். இத்தனை வருஷத்தில் அது புக்கில் தான் அந்த பாட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ப்ரேயர் முடிச்சுட்டு உருட்டினேன், அந்த புக்கை உருட்டிகிட்டே எனக்கு அப்படியே டியூன் ஞாபகம் வந்து நான் பாடிட்டேன். அதில் என்ன ஒரு பியூட்டின்னா, ஆண்டவர் ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா, அதுதான் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. என் வாய்ஸ் போயிடுச்சேன்னு இருந்தேன். இந்த பாட்டு பாடும்போது ஆண்டவர் ஒரு வாய்ஸும் கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமீன். இது நீங்கள் மிச்ச பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆமீன்.